இப்போ வந்து கன்னியா லக்னம் வரும்பொழுது 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் இருக்கும்போது சாதகமான நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டேன். புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு அறிவுபூர்வமான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை, அதுவும் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை எல்லாமே நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்கும். அந்த பெண் வந்தப்புறம் நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். உங்களுக்கு ஃபேவரபுளான நாலெட்ஜபிளான இன்டலெக்சுவலான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். சார் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன சார் பலன்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு விஷயத்தில் வந்து சாதகமான பலனை கொடுத்தால், 7ஆம் இடத்துக்குரியவனே குரு பகவான் தான், சாதகமான பலனை கொடுத்தால் கூட வந்து 50% அவர் வந்து கெடுத்துருவாருன்னு சொல்லலாம். என்னென்னா அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி, போராட்டமான ஒரு மன நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார் சார். சார் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் சார் சுக்கிரன் உச்சம் சார் அங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா கடனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். 2 பேருக்கும் ஒன்று அவங்க வந்து பிரச்சனையை இழுப்பாங்க, இல்லைனா கடனை ஏற்படுத்தி கொண்டு உட்காந்துட்ருப்பாங்க. அந்த கடனை நம்ம செட்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அது வந்து நமக்கு விரயமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். இந்த இடத்துல மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. நம்ம சுக்கிரன் உச்சமாச்சே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாதகமான ஒரு செயலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம்.